வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே ஒரு வித்தியாசமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த படத்தோட ஒன்னில் என்னன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ரொம்பவே ஒரு அப்பாவி, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ தன்னுடைய பையனை டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு ரிட்டர்ன் வீடு நோக்கி ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமா ஒரு பூனைக்குட்டி இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததுமே அவங்க பையன் வந்து, அப்பா இந்த பூனைக்குட்டியை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம்ப்பா, நாமளே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பையன் கேட்க, ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை போய் தூக்குறான். அப்பதான் நமக்கே ரிவீல் ஆகுது, ஆக்சுவலா அது பூனைக்குட்டியே கிடையாது, அது ஒரு புலிக்குட்டி. புலிக்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத நம்ம ஹீரோ பூனைக்குட்டி தான் நினைச்சுக்கிட்டு புலிக்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி ஒரு புலிக்குட்டிய பூனைக்குட்டின்னு நினைச்சு ஹீரோவுடைய வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துக்கு என்னாச்சு, பெருசாக ஆக அந்த புலி என்னென்னலாம் பண்ணுச்சு. ஒரு பக்கம் ஒரு புலிக்குட்டி காணும்ட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் வேற கொடூரமா தேடிட்டு இருக்காரு. அவர் கையில நம்ம ஹீரோ மாட்டினா சதிச்சிருவாங்க. ஹீரோ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட மாட்டினாரா, பூனைன்னு நினைச்சு வளர்த்த அந்த புலி கடைசியில இவங்களை என்னென்னலாம் பண்ணுச்சு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல சுவாரஸ்யமான காட்சிகளோட சொன்ன படம் தான் இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர். சரி வாங்க இப்ப இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அழகான காடு மலை, அங்க வாழ்ந்துட்டு இருக்க மலைவாழ் மக்கள் இப்படி இவங்களெல்லாம் காட்டுறாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு சில மலைவாழ் மக்கள் காட்டுல உட்காந்து சந்தோஷமா பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கரடி வந்து ஒருத்தரை அடிச்சு இழுத்துட்டு போயிடுது. இங்க போறாங்க படத்தோட டைட்டில். ஓப்பனிங்லேயே அந்த கிராமத்து மக்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்க கிராமத்துல கரடிகளோட வேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு, அப்போ காட்டுல இருந்து எங்க கிராமத்துக்கு வந்து ஆளுங்களை அடிச்சு இழுத்துட்டு போயிடுது, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பெருசா இவங்களை கண்டுக்கிற மாதிரியே தெரியல, அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு யூடியூப் சேனல் குரூப் அந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கேரட் ஃபேக்டரியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல சொற்று குல்லாலாம் போட்டுன்னு ஒரு மாதிரி தினுசா உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேர் சின்ன தம்பி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, இந்த ஃபேக்டரியில A to Z எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் போயிட்டு அந்த சேனல் கிட்ட வாலண்டியரா பேச ஆரம்பிக்கிறான். சின்ன தம்பி பத்தி சொல்லணும், ரொம்பவே ஒரு இன்னசென்ட் குழந்தை மனசு. இவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, தெய்வ திருமகள்ல நம்ம விக்ரம் எப்படிப்பட்ட கேரக்டர் நடிச்சிருப்பாரோ அதே மாதிரிதான் சின்ன தம்பியும் ரொம்ப அப்பாவியா குழந்தைத்தனமா அந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இவனுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு போறாங்க. இவங்க யாருன்னா இந்த படத்தோட ஹீரோயின், இவங்களோட பேர் தீபிகா. இவங்க நம்ம ஹீரோவுடைய மனைவி. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க அந்த சேனல்காரன் நம்ம ஹீரோ தனியா கூட்டு வந்து, முதல்ல உனக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம், அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணு எப்படிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி கேட்க, எங்களுக்கு லவ் மேரேஜ் சார் அப்படின்ற மாதிரி குழந்தைத்தனமா அவனுடைய லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் அழகான மாண்டே சாங். அந்த சாங்ல தான் நம்ம ஹீரோ அந்த மலைப்பகுதியில ரோட்டோரமா பூ வித்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்தே இவனுடைய வேலையே இதுதான். இவங்கிட்ட டெய்லி பூ வாங்கிட்டு போறவங்க தான் நம்ம ஹீரோயின். ஹில் ஸ்டேஷனுக்கு டூரிஸ்ட் வந்தாதான் ஹீரோக்கு வியாபாரம் ஆகும். கோவிட் டைம்ல யாரும் வராம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த வழியா போன நம்ம ஹீரோயின் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் யாரும் வரமாட்டாங்க, வாங்க நான் உங்க வீட்டுல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு நேரா ஒரு கோயில்கிட்ட கூட்டு வந்து, சின்ன தம்பி நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆகி, என்னை இது வரைக்கும் யாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதே இல்ல, நீங்க தான் முதல் முறை, கல்யாணம் பண்ணிட்டா என்னை எப்பவும் கூடவே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, வாழ்நாள் முழுக்க உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லே ரெண்டு குடும்பத்திலையும் பேசி இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய பிறகுது. அப்படியே நம்ம சின்ன தம்பி ஒரு ஃபேமிலி மேனா மாறிடுறான். இப்படி இவனுடைய காதல் கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ தன்னுடைய பையனை டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு ஸ்கூட்டர்ல வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அப்போ ரோட்டோரமா ஒரு குட்டி கத்திட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது. உடனே வண்டி நிறுத்தி அப்பாவும் பையனும் போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா அது ஒரு புலிக்குட்டி. ஆனா நம்ம ஹீரோ தான் பையன் கிட்ட, பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, சின்ன வயசுல அப்பா நிறைய இந்த மாதிரி பூனை வளர்த்துருக்கேன், இப்பதான் வளர்க்கறது இல்ல, ஏன்னா அவங்க அம்மாக்கு பூனைனா பிடிக்காதுல்ல, சரிவா நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆனா அந்த குட்டி பையன் அப்பா நம்மளும் இந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே பையன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு புலிக்குட்டிய பூனைக்குட்டின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து மறைவா வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இந்த பக்கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்களோட சில யங்ஸ்டர்ஸ் காட்டுக்குள்ள ட்ரக்கிங் வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த பசங்க காட்டுக்குள்ள இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த காட்டுல இருக்க ஒரு புலி 3 குட்டி போட்டிருக்கு. ஆனா 2
புலிக்குட்டி தான் இருக்கு, ஒரு புலிக்குட்டி மிஸ்ஸிங். அவ்வளவுதான். இந்த செய்தி கேட்டதும் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா காட்டுல இருக்க ஒவ்வொரு விலங்குக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பொறுப்பு. அதுலயும் புலிக்குட்டி மிஸ்ஸிங்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, இவங்க வேலையே போயிடும். அந்த அளவுக்கு இதுல சிக்கல் இருக்கு. இப்போதைக்கு இதை பத்தி வெளியில சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த பசங்க கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த பசங்க மூலியமா ஒரு பிரபல யூடியூப் சேனல்காரன் இந்த குறிப்பிட்ட வனப்பகுதியில இருந்த ஒரு புலிக்குட்டி காணாம போயிடுச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுறான். அவ்வளவுதான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஃபாரஸ்ட் ஆபீசரை கூப்பிட்டு, யோ நீ என்ன பண்ணுவே தெரியாது, அந்த புலிக்குட்டியை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர, இல்லன்னா நம்ம 2 பேரோட ட்ரௌசர் கழட்டிடுவானுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்ப, நல்லா கெடா மாடு மாதிரி இருக்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு பக்கம் அந்த புலிக்குட்டியை வலை வீசி தேடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியல, அதே ஊரை சேர்ந்த அப்பாவியான நம்ம ஹீரோ தான் பூனைக்குட்டின்னு நினைச்சு புலிக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் இந்த பக்கம் இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் மலைவாழ் மக்கள்ல ஒருத்தரான சிங்கம்புலி கிட்ட போயிட்டு, கடந்த 2-3 நாளா புலிக்குட்டி ஒண்ணு மிஸ்ஸிங், நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சிங்கம்புலி வந்து, என்ன சார் சொல்றீங்க, புலிக்குட்டி காணமா, அங்க பாக்கலையே சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ புலிக்குட்டிக்காக பிரெட் பாலெல்லாம் வாங்கறதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மளிகை கடைக்கு வந்திருக்காரு. அந்த மளிகை கடையில இருக்கவர்கிட்ட பேக்குள்ள இருக்கிறது ஒரு காட்டு பூனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதுக்கு தேவையான பிரெட் பாலெல்லாம் வாங்கிட்டு இன்னமும் இவர் அதை பூனைக்குட்டியா தான் பாத்துட்டு இருக்காரு. வீட்டுல அவருடைய மனைவிக்கே தெரியாம புலிக்குட்டியா அவருடைய வீட்டுல ஒரு இடத்துல மறைச்சு வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல தனியா இருக்க அந்த புலிக்குட்டி பால் குடிக்கிறதுக்காக வெளியே வரும்போது வீட்டுல எரிஞ்சிட்டு இருந்த விளக்க தட்டி விட்டுடுது. அவ்வளவுதான். இவரோட வீடே தீ பிடிக்க ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த தீ அணைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் வீடு வந்து பார்த்தா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. எல்லாம் போச்சுன்ற மாதிரி ஹீரோன்னு ஒரு பக்கம் ஃபீலிங்ல இருக்க, இந்த பக்கம் ஹீரோடைய பையனா, அவ்வளவுதான் நம்ம பூனைக்குட்டியும் செத்து இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்க, நேரா நம்ம ஹீரோ போயிட்டு பூனைக்குட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கு ஒன்னாகல, நல்லாதான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சோ இப்படி நம்ம ஹீரோ தன்னுடைய மனைவிக்கே தெரியாம வீட்டுக்குள்ள புலிக்குட்டியை பூனைக்குட்டின்னு நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு சுப்பிரமணியன் பேரை வேற வச்சிருக்கானுங்க. எப்படி போயிட்டு இருக்கும் போதான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காக கோயம்புத்தூருக்கு 1 வீக் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஹீரோவுடைய பையன் 2 பேருமே கிட்டத்தட்ட குழந்தைங்க மாதிரி தானே, அவங்கள வீட்டுல தனியா விட்டு போக மனசு இல்லாம நீங்களே என் கூட வரணும் அப்படின்னு மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ முதல்ல யோசிக்கிறான் வீட்டுல எப்படி இந்த பூனைக்குட்டியை தனியா விட்டு போறதுன்ட்டு. அப்புறம் அவங்க மனைவி கேட்டதும் சரி ஓகே நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அவன் வளர்த்துட்டு இருக்க புலிக்குட்டியை அதே கிராமத்துல எப்பவும் போதையில இருக்க ஒருத்தன் நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட போயிட்டு, அங்க குடும்பத்தோட வெளியூர் போறோம், நாங்க போயிட்டு வர வரைக்கும் எங்க பூனைக்குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் கையில ஹீரோ வளர்த்துட்டு இருக்க புலிக்குட்டியை ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. கவலையப்படாத, டைமுக்கு நான் அதுக்கு பிரெட்டும் பாலும் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி போதையில அவனும் புலிக்குட்டியை பூனைக்குட்டியா தான் பாக்குறான். இந்த பக்கம் ஹீரோவுடைய ஃபேமிலி கிளம்பி கோயம்புத்தூர் வந்துறாங்க. எந்நேரமும் சரக்குல இருக்க அந்த நபர் போதையில படுத்துட்டு இருக்கும்போது அவன் சரக்கு அடிக்க சைடிஷ்காக வாங்கி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் சுப்பிரமணி சாப்பிட்டுறாப்புல. அப்படியே 1 வீக் ஓடிடுது. ஹீரோவுடைய ஃபேமிலி ரிட்டர்ன் ஊருக்கு வந்ததும் நம்ம ஹீரோ தான் பையனை கூட்டிட்டு நேரா போயிட்டு சுப்பிரமணிய வீட்டுக்கு கூட்டு வந்தலாம் சொல்லிட்டு இந்த குடிகாரன் இடத்துக்கு போக, அந்த நம்ம ஹீரோவை பார்த்து, வா உன்னதான தேடிட்டு இருந்தேன், உள்ள போய் பாரு, உன் பூனைய ஒரு புலி மாதிரி வளர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ கதவை திறந்து உள்ள பார்த்தா குட்டில பூனை மாதிரி தெரிஞ்ச அந்த புலிக்குட்டி கொஞ்சம் வளர்ந்து புலி மாதிரி தெரிஞ்சதும் அவ்வளவுதான். அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போக, ஐயோ நான் பூனை கொடுத்தா நீ என்னடா புலி வளர்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பயந்து அங்கிருந்து ஓட. ஆனா அந்த குடிகாரன் ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ஒழுங்கா உன் பூனையை தூக்கிட்டு போ, நல்லா ஒரு புலி மாதிரி வளர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ அந்த குடிகாரனை ஏமாத்திட்டு புலிக்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த கெடா மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் புலிக்குட்டியை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அதை தூக்கிட்டு போனவங்க யாரா இருந்தாலும் அவங்கள கண்டதுண்டமா வெட்டிடுவன்ற மாதிரி வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கால. அந்த விஷயம் வேற ஹீரோக்கு தெரிஞ்சிட என்ன பண்றது தெரியாம ஹீரோ வீட்லயே பயந்து உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, இந்த குளூர்லயே உன் உடம்பு ஏன் இவ்வளவு சூடா இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஹீரோயின் போயிட்டு அந்த புலிய பாக்குறாங்க. பாவீங்களா, அப்பனும் பையனும் சேர்ந்து ஒரு புலிக்குட்டிய பூனை நினைச்சு வளர்த்துருந்துருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க தான் வளர்த்தீங்கன்னு அந்த புலியை நான் சொல்லவா போகுது, ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த இடத்துல அந்த குடிகார பைப்புல இருக்கால, அவன் ஹீரோயின் வீட்டு கதவு தட்டி, பூனைய புலி மாதிரி வளர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா 500 ரூபா கொடுக்க சொன்னா தூக்கிட்டு ஓடி வந்துட்டான், அவன் அந்த பூனையை எடுத்துட்டு வந்து விடும்போது நான் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி குடிகார பைப்புல போன்ல வீடியோ எடுத்ததெல்லாம் வச்சு மிரட்ட, உடனே அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஆஃப் பண்ணி அனுப்பிடுறாங்க. போச்சு, நீ தான் அந்த புலிக்குட்டியை தூக்கிட்டு வந்து வளர்த்தன்னு கண்டிப்பா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொண்டு போயிட்டு காட்டுல விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேக்ல அந்த புலிக்குட்டியை தூக்கி வச்சுட்டு காட்டுல விடுறதுக்காக போயிடுறாங்க.
போயிடுறாங்க. அப்படி காட்டு பகுதிக்குள்ள போனதும் அங்க இருக்க வனதேவதை கோயில் கிட்ட 2 பேரும் நின்று ப்ரே பண்றாங்க. நல்லபடியா இந்த புலிக்குட்டியை இந்த காட்டுல விட்டணும், அது அதோடைய அம்மா கிட்ட நல்லபடியா போய் சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரே பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டுக்கு அங்க வாழ்ந்துட்டு இருக்க சிங்கப்புலி வராரு. ஏன்னாப்பா சின்ன தம்பி, ஊருக்குள்ள இல்லாம திடீர்னு காட்டுக்குள்ள வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லி பேக்ல இருக்க புலிக்குட்டியை காட்ட, அடா பாவி, நீ தான் அந்த புலிக்குட்டியை தூக்கின்னு போனோம்னா இந்த விஷயம் மட்டும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு தெரிஞ்சுச்சு, கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளுறோம், கவலையப்படாத, இந்த புலிக்குட்டியை சேஃபா இந்த காட்டுக்குள்ள நீங்க விடுறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன்ற மாதிரி இந்த சிங்கப்புலி இவங்க 2 பேரை கைட் பண்ணி காட்டுக்குள்ள கூட்டு போறாரு. இந்த பகுதியில வேணாம், இங்க எங்க விட்டாலும் நீங்க மாட்டிப்பீங்க, வாங்க உள்ள கொண்டு போய் விடலாம்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு நீரோடை, அங்கதான் வனவிலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்குமா. கண்டிப்பா அந்த புலிக்குட்டியோட அம்மாவும் இந்த ஸ்பாட்டுக்கு வரும். குட்டி இங்க இருக்குன்னு தெரிஞ்சதும் தான் குட்டியே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த நீரோடை கிட்ட கூட்டு வரும்போது அந்த இடத்துல சாமியார் ஒருத்தன் தலையில் நின்று தியானம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இவங்களை கூப்பிட்டு, இந்த இடத்துல நாங்க இயற்கை விவசாயம் பண்ண போறோம், இங்க இந்த புலிக்குட்டியை விடாதீங்க, அதுவும் அங்க ஒரு மலை தெரிது பாரு, அங்க கூட்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பிவிட, சரி வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சிங்கப்புலி இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அந்த மலைப்பகுதியை நோக்கி போக இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஒரு பக்கம் புலிக்குட்டி காணும்னு வெறியோடு சுத்திக்கிட்டு இருக்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கையில ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டினாங்களா. இங்க இந்த காட்டுக்குள்ள சேஃபா அந்த புலிக்குட்டியை விட போன ஹீரோயினோட நிலைமை என்னாச்சு, கடைசியில அந்த புலிக்குட்டி தான் அம்மா கிட்ட போய் சேர்ந்துச்சா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல சுவாரஸ்யமான சம்பவங்களோட செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இந்த பாடத்துல இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லா பக்கமும் தேடியும் அவங்களுக்கு அந்த புலிக்குட்டி கிடைக்கவே இல்லை. எப்படி கிடைக்கும், நம்ம ஹீரோ தான் அந்த புலிக்குட்டியை காட்டில் விடுறதுக்காக போயிட்டான்ல. ஸோ இந்த கேப் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்றான்னா, கர்நாடகா பார்டர்ல இருக்க அந்த ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல செத்த புலியோட தோல் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த புலி தோலை கணக்கு காமிச்சு அந்த புலிக்குட்டி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பக்காவா பிளான் பண்ணி அந்த புலி தோலை கொண்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட காமிச்சு, அந்த புலி செத்துச்சு சார் அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்படி கேஸை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த யூடியூபருக்கு கால் பண்ணி, ஏண்டா நீ வீடியோ போட்டா நீ என்ன பெரியவனா பாரு, அந்த புலிக்குட்டி கிடைக்காமலே அசால்ட்டா அந்த கேஸை மூடிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த யூடியூபர் கிட்ட தெனாவட்டா பேச, என்கிட்டேவா இப்படி பேசுற, இரு நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த யூடியூபர் என்ன பண்றானா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடக்கிற ஊழல வீடியோவா வெளிச்சம் போட்டு காட்டிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுக்குள்ள அந்த புலிக்குட்டியை விடுறதுக்காக போயிருக்காருல நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடவே சிங்கப்புலி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மலை பகுதியில அதை விட்டுலான்னு போயிருக்காங்க. இதுதான்ப்பா இந்த புலிக்குட்டி விடுறதுக்கான சரியான இடம் அப்படின்ற மாதிரி அங்க விடலான்னு போகும்போது அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் வந்து, இங்க இந்த புலிக்குட்டியெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டை வந்து இவங்களை கூட்டிட்டு நடுவு காட்டுக்குள்ள ஒரு பெரிய ரெசார்ட் அவன் கட்டியிருக்கானா. சோ இங்க நீங்க இந்த புலிக்குட்டியை விட்டீங்கன்னா என் பிசினஸ் படுத்துரும், சோ தயவு செஞ்சு அதோ தெரிந்து பாருங்க, அங்க இருக்க மலையில கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட, இப்பதானே சார் அங்கிருந்து வந்தோம், இப்ப திரும்ப அதே மலைக்கு அனுப்புறானுங்களே, சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் சிங்கப்புலி இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த புலிக்குட்டியை விடுறதுக்காக பக்கத்துல இருக்க மலைப்பகுதியை நோக்கி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஃபாரஸ்ட் ஆபீசரை கூப்பிட்டு கிழிக்கிறாங்க, நீ பண்ண பித்தலாட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, மேலிடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரஷர், நீ என்ன பண்ணவே தெரியாது, முதல்ல அந்த புலிக்குட்டியை கண்டுபிடிக்கிற, அப்படி கண்டுபிடிச்சாலும் அதை கொன்று, ஏன்னா அப்பதான் அந்த புலிக்குட்டி செத்து போச்சுன்னு நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அனுப்புறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் எல்லா பக்கமும் தேடுந்தல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ அந்த புலிக்குட்டியை ஒரு போதகை கிட்ட பத்திரமா பாத்துக்கோ சொல்லிட்டு 1 வீக் விட்டு போயிருந்தால அந்த ஆள் மூலியமா நம்ம ஹீரோ தான் அந்த புலிக்குட்டியை தூக்கிட்டு போயிருக்கான்ற விஷயம் தெரிய வருது. காட்டுல அந்த புலிக்குட்டியை விடுறதுக்காக போயிருக்க நம்ம ஹீரோவை அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் அதே காட்டுல சில வேட்டைக்காரங்கள்லாம் இருக்கானுங்க. அவங்க எல்லாரையும் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஹீரோ கிட்ட இருக்க அந்த புலிக்குட்டியை வேட்டையாடுற விதமா கையில இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ண ஹீரோ ஹீரோயின் சிங்கப்புலி எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு இடத்துல பாவம் அந்த ஹண்டர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா சிக்கிக்கிறாங்க. இதுல ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க டப்புனு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவங்களுடைய கன் எடுத்து சரா மாதிரியா ஷூட் பண்ணி ஓட விடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட இருக்க அந்த புலியை சுடுறதுக்காக சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் சிங்கப்புலி இவங்க எல்லாரும் அந்த காட்டை விட்டே தப்பிச்சு ஆரம்பத்துல அந்த புலிக்குட்டியை விடுறதுக்காக காட்டுக்குள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்லயே இருக்க ஒரு வனதேவதை கோயில் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்களே, அதே ஸ்பாட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க. திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ எமோஷன் ஆகி சிங்கம்புலியை கூப்பிட்டு, இவனுங்களுக்கு மத்தியில இந்த புலிக்குட்டியை விட்டா கண்டிப்பா அவனுங்க கொன்றுவானுங்க, இந்த காடு இந்த மாதிரி மிருகங்களுக்கு நினைச்சா பாவம் இந்த அப்பாவியான மிருகங்களோட இடத்தையே இவனுங்க சர்வநாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் நடானா உள்ளுக்குள்ள ஹோட்டல் கட்டி இருக்கான், இன்னொருத்தன் இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல இந்த வேட்டைக்காரனுங்க வேற, இவனுங்களுக்கு மத்தியில இந்த புலிக்குட்டி கண்டிப்பா வாழாது, கண்டிப்பா இதை வேட்டையாடிடுவானுங்க, இதை
நான் இங்க விட போறது இல்ல, நான் திரும்ப என் வீட்டுக்கே கூட்டு போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த புலிக்குட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறான். உள்ளூர்லயே வச்சு வளர்த்தா பிரச்சனை ஆயிடுன்ட்டு பக்கத்து ஊர்ல ஹீரோயின் தாத்தா வீடு இருக்கு, அங்க கொண்டு போயிட்டு அந்த புலிக்குட்டியை வளர்க்குறாங்க. குடும்பமா சேர்ந்து அந்த புலிக்குட்டியை பாசமா வளர்க்குறாங்க. அப்படியே ஒரு அழகான மாண்டேஜ் சாங். அந்த சாங்கோடைய முடிவுல சில கேரளாக்காரங்க சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கானுங்களா, அவனுங்களுக்கு நம்ம ஹீரோ வீட்டுல புலி வளர்த்துட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அவனுங்க நேரம் நம்ம ஹீரோவை பிடிச்சி, நீ வீட்டுல வச்சு புலி வளர்க்குறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ அதை கூட்டிட்டு சர்க்கஸ்க்கு வந்தனா உனக்கு பணம் கிடைக்கும், கூட்டு வரலனா நீ வீட்டுல வச்சு வளர்க்குற புலியை நாங்க எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட, இதுக்கு மேலேயும் இந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை, நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த புலியவும் தன் ஃபேமிலியும் கூட்டிட்டு இவங்களுடைய பழைய ஊர்ல இருக்க அவங்களுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி அந்த வீட்டுல வச்சு புலியை ஒரு பக்கம் வளர்த்துட்டு இருக்க, அவன் நல்லாவே வளர்ந்துட்டான். சரியா 1 இயருக்கு மேல ஆயிடுது. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய பையன் அவனுடைய பக்கத்து வீட்டு பையன் கிட்ட, நாங்க வீட்டுல வச்சு ஒரு புலி வளர்த்துட்டு இருக்கோம், அது எங்களை எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அந்த பையனுடைய அப்பா ஹீரோவுடைய வீட்டை செக் பண்ண வந்திருக்கான். ஹீரோவும் அந்த ஆளு கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு. புலி எல்லாம் ஒண்ணு இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, உள்ள புலி ஊர்முறை சத்தம் வெளியில இருக்க அந்த ஆளுக்கு கேட்டுடுது. அவ்வளவுதான், ஊர் பஞ்சாயத்து கூட்டிடுறாங்க. இவ்வளவு நாள் இந்த ஊருக்கே தெரியாம புலிய வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, ஆனா அங்க இருக்க சில ஊர் மக்கள் எல்லாம், அவன் வளர்த்துட்டு இருக்கான் அந்த புலி இந்த ஊருக்கு நல்லதான் பண்ணிருக்கு, சின்ன தம்பி எப்ப அந்த புலிய வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சானோ அப்பத்துல இருந்து நம்ம ஊருக்குள்ள கரடி வர்றது ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு நாள் ஒரு குழந்தைய காட்டுல இருந்து ஒரு கரடி தூக்கிட்டு போக பார்த்திருக்கு, அப்போ சின்ன தம்பி வளர்த்துட்டு இருக்க இந்த புலி தான் வந்து காப்பாத்திருக்கு. இந்த மாதிரி இந்த கிராமத்துல இருக்க நிறைய பேருக்கு இந்த புலி உதவி பண்ணிருக்கு. சோ இந்த புலிய நாமளே நம்ம கிராமத்து சார்பா வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண, சரி ஓகே ஊரே சேர்ந்து இந்த புலியை வளர்க்கலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த புலிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துல முடிவு பண்றாங்க. சோ அந்த கிராமமே சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய புலியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே புலியும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வளர்ந்து பெருசாயிரான். இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க, ஒரு நாள் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஹீரோ தான் அந்த புலியை வளர்த்துட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வந்து ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சு, நான் கூட உன்னை அப்பாவே நினைச்சிட்டேன், ஆனா நீ புலிக்குட்டியை தூக்கிட்டு போய் வளர்த்து என் வேலைக்கே உழ வச்சல, அவனை உன்னையும் அந்த புலியும் சும்மா விட போறதில்ல அப்படின்ற மாதிரி போட்டு போலம் புழக்க ஊர்க்காரங்களா ஒண்ணு கூடிறாங்க. உடனே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சின்ன தம்பி விட்டுட்டு இருங்கடா ஃபோர்ஸோட வரன்ற மாதிரி போன அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த கிராமத்தையே எதிர்த்து ஒரு பெரும் படையை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்கான். இந்த பக்கம் கிராம மக்கள், அதுல இருக்க பஞ்சாயத்து தலைவர், இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி, அவளையே படாத சின்ன தம்பி, உனக்காக நாங்க எல்லாரும் அந்த கவர்மெண்டே எதிர்த்து நிப்போம் அப்படின்ற மாதிரி ஊரே நம்ம ஹீரோக்காக நிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கலெக்டர் முதல் கொண்டு எல்லாரும் இந்த ஊரை நோக்கி கிளம்பி வராங்க. அப்படி வந்ததும் இந்த ஊர்க்காரங்க கிட்ட, என்னதான் இருந்தாலும் ஊருக்குள்ள அதுவும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புலி வளர்க்குறது சட்டப்படி குற்றம், அதனால நாங்க சின்ன தம்பியை கைது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதே டைமிங்ல வீட்டுக்குள்ள இருக்க புலியை கொண்டு போயிட்டு ஜூல விடுறதுக்காக, அதுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் போறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் புலியை கொல்ற விதமா இன்ஜெக்ஷனை எக்ஸ்ட்ரா ஏத்த சொல்றான். இதை நம்ம ஹீரோ கேட்டுறான். ஹீரோ ஓடி வந்து கலெக்டர் கிட்ட, சார் சுப்பிரமணி குழந்தை சார், அவன் நான் கூப்பிட்டா வந்துருவான், அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு குட்டில இருந்து தூக்கி வளர்த்த தன்னுடைய சுப்பிரமணி கிட்ட, உனக்கு ஒன்னும் ஆகாது சுப்பிரமணி, கவலைப்படாத, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன், நான் சொல்றேன்ல என் கூட வா அப்படின்ற மாதிரி அந்த புலியை வெளியில கூப்பிட்டு வந்து சேஃபா வண்டியில ஏத்திடுறாரு. அப்படி வண்டியில ஏத்தந்தும் அந்த புலி சின்ன தம்பி பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா எமோஷனாக ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு அந்த புலியை தூக்கிட்டு போயிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்லயே இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. கோர்ட்டுக்கு வெளியில யூடியூபர்ஸ் எல்லாம் சில பேர் சின்ன தம்பிக்கு ஆதரவா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா ஒரு வக்கீல் வந்து ஹீரோ எதிர்த்து வாதாடிட்டு இருக்காரு. வீட்டுல எல்லாம் வளர்க்க கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கை இவர் இவ்வளவு வருஷம் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துருக்காரு, இவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வாதாட ஹீரோ சார்பா இருக்கக்கூடிய வக்கீல் பயங்கர ஸ்ட்ராங்கா சில பாயிண்ட்ஸ் ஜட்ஜ் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயே ஏகப்பட்ட ஊழல் நடக்குது, அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறாங்க. அண்ட் ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத ஜட்ஜ் வாட்ச் பண்றாரு. கடைசி அந்த கேஸ்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பளிக்க போறாருன்ற மாதிரி எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜட்ஜ் ரொம்ப நியாயமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் நிறைய தப்பு பண்ணிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்களுடைய வேலையை பறிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஜெயிலுக்கும் அனுப்பிடுறாங்க. கடைசியா என்னதான் சின்ன தம்பி அப்பாவியா இருந்தாலும் ஒரு புலிக்குட்டியை பூனைக்குட்டி நினைச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வளர்த்ததெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மாதிரிலாம் ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கண் கலங்கிட்டு, ஜட்ஜ் ஐயா நான் இல்லாம என் சுப்பிரமணி இருக்க மாட்டான், பிளீஸ் அவனை என்கிட்டே திரும்ப கொடுத்துருங்க, அவனை நான் காட்டுக்குள்ள விடலாம் தான் போனேன், ஆனா வனவிலங்குகள் வாழக்கூடிய அந்த காடே இப்ப இல்ல, மனித மிருகங்கள் அந்த காடை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்காங்க, என் சுப்பிரமணி என்னை விட்டு எங்கேயும் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனா பேச, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜட்ஜ், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்ப்பா,
ஆனா நீயும் ஊர்க்காரங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கு நீங்க வீட்டுல வளர்த்துருந்துருக்க கூடாது, ஊருக்குள்ள விட்டுருக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது குற்றம் தான். அதுக்காக ஊர்க்காரங்க, உங்க மனைவி எல்லாருக்கும் 1000 ரூபாய் அபராதம் போடுறேன். நீ பண்ண குற்றத்துக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன்னா, நீ வளர்த்த உன்னுடைய புலி அந்த சுப்பிரமணி எந்த வனவிலங்கு காப்பகத்துல இருக்கோ அதே ஜூக்கு உன்னை ஜூ கீப்பரா நியமிக்கிறேன். நீ தான் அந்த ஜூல இருக்க உன்னுடைய சுப்பிரமணிய பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனைன்ற பேர்ல நம்ம ஹீரோக்கு ஏத்த தீர்ப்பை வழங்கிறாரு. கட் பண்ணா கடைசியா அந்த ஜூக்குள்ள நம்ம ஹீரோ கூட சந்தோஷமா இருக்க அந்த சுப்பிரமணிய காட்டுறாங்க. அதே ஜூல வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட நம்ம ஹீரோ, வாயிலா ஜீவனான அந்த புலினால் தான் எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருக்கு. வாய் இருக்கிற ஜீவராசிகளான மனிதர்களை விட இந்த மாதிரி வாயிலா ஜீவனங்களோடய வாழ்ந்துட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ இந்த ஜூக்கு ஜூ கீப்பரா மாறி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு, கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.